Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி உளுந்தையும் பச்சரிசியையும் வச்சு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான். இந்த ஸ்வீட்டை பூந்தி என்றும் சொல்லலாம், ஜாங்கிரி என்றும் சொல்லலாம். ரெண்டுக்கும் இடப்பட்ட மாதிரி ஒரு ஸ்வீட் தான் இது. உளுந்தையும் பச்சரிசியையும் ஒரு 4-5 ஹவருக்கு ஊற வச்சுக்கொள்ளணும். நாங்கள் எந்த கப்பால் உளுந்து எடுக்கிறோமோ அதே கப்ட அளவுக்கு தான் பச்சரிசியையும் எடுத்துக்கொள்ளணும். நான் இந்த உளுந்தையும் பச்சரிசியையும் ஒரு 5 ஹவருக்கு ஊற வச்சதுக்கு போகிறோம். நல்லா ரெண்டையும் கழுவி தண்ணி ஊற்றாமல் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கொண்டேன். நான் இதை ரெண்டையும் ஒன்றுக்கு போட்டு தான் அரைச்சி எடுத்துக்கொண்டேன். அப்படி அரைக்கிற நேரம் அரைப்படாமல் இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி ஊற்றி நல்ல மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லாவே அரைச்செடுத்த இந்த மாவில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் பிஞ்ச் ஆஃப் ஆப்பசோடாவும் போட்டு ஒரு சுற்றி மிக்சரில் மறுவ அரைச்செடுத்துக்கொண்டேன். நான் இதிலேயே உப்பையும் ஆப்பசோடாவையும் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்த காரணம் டிரெக்டாக பைப்பிங் பேக்கில் ஊற்றி நாங்கள் பொரிக்கிற நேரம் அது லேசாக இருக்கும். இப்போ அரைச்செடுத்த மாவை புளிக்க வைக்க ஒன்றும் தேவையில்லை. டிரெக்டாகவே நான் பைப்பிங் பேக்கில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி பைப்பிங் பேக் இல்லாட்டி சாஸ் பாட்டில் ஒன்று சரி யூஸ் பண்ணிக்கொள்ளலும். இல்லாட்டி ஜிப்லாக் பேக் ஒன்றில் லைட்டாக ஒரு கட் போட்டு இது மாதிரி ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளவும் மேலும். இனி இதுக்கு தேவையான சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி ஊற்றி கம்பி பதம் ஒன்றும் இல்லாமல் சுகர் கரைகிற வரைக்கும் நான் நல்லா காய்ச்செடுத்து கொண்டேன். அன்றைக்கு நான் எடுத்த உளுந்துக்கும் அரிசிக்கும் இந்த 1 கப் சுகர் எனக்கு போதுமா இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் சுகரோட அளவு கூட தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளலும். சுகர் கொஞ்சம் கரைஞ்சி வர நேரத்தில் நான் கொஞ்சம் ரெட் கலரும் இதுக்கு ஆட் பண்ணினேன். சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு போகிறோம். லாஸ்ட்டாக நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ரோஸ் எசன்ஸும் ஆட் பண்ணினேன். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு போகிறோம். லாஸ்ட்டாக இதில் ரோஸ் எசன்ஸை ஆட் பண்ணினா தான் அதோட வாசம் நல்லா இருக்கும். இப்போ நல்லா சூடாவின எண்ணெயில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். முக்கியமாக இதை ஃப்ரை பண்ணுற நேரம் எண்ணெய் நல்லாவே சூடாகிக்கணும். அப்போ தான் இதுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா ஈவனாக பொரிஞ்சு வரும். இந்த பெட்டரை ஊற்றி ஃப்ரை பண்ணுற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி ஃப்ரை பண்ணணும். மிச்சமாக ஊற்றி ஃப்ரை பண்ணினா இது ஒன்றோடு ஒன்று ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு போகிறோம். டிரெக்டாகவே இதை சுகர் சிரப்பில் போடணும். சுகர் சிரப்பில் போடுற நேரம் சுகர் சிரப்பும் கொஞ்சம் சூடாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் உள்ளுக்கு சுகர் சிரப் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். ஈவினிங் டீ டைமுக்கு என்ன சரி நல்லா ஸ்வீட்டாக தின்ன நினச்சா இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள்.
டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோடு உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.